என் அன்பு பிள்ளையே, உனக்காக நல்ல விஷயத்தைச் செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டுப் போன ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்தப் பொருள் என்ன, அதை அவர்கள் எதற்காக உன் இல்லத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தைச் சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கின்றன, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையே, இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால் தான் உனக்கு நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீ மறந்து விடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்லப் போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது இந்நாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இந்த அம்மா நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்தில் வந்திருக்கின்றேன். வந்திருந்த பொழுதுதான் இந்த ஒரு பொருளை கண்டேன். அது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்தில் ஒருவர் தான் இதை வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த அம்மா அதை எடுத்து வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டாய், கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் ஒரு நல்ல பதிலை இந்த அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நான் தானே சொல்ல வேண்டும். இதற்கான தீர்வுகள் என்ன என்று தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கின்றோம், எதையெல்லாம் செய்கின்றோம், அப்படி அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லாம் நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்கள் உள்ளே நுழைந்து விட முடியுமா? அப்படி வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயம் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்களும் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா விஷயங்களும் உனக்கு முழுவதுமாக தெரிவதில்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெரிகின்றன. உனக்கு தெரியாமல் பல விஷயங்களும் உன்னை அறியாமல் உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது. ஆனாலும் நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் இப்படி எனக்கு நடக்கிறது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வை நீ பெற மாட்டாய். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா இதனை உனக்கு சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற மர்மங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று கூட உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவெல்லாம் எப்பொழுதும் உன் மனதில் நிற்க வேண்டிய விஷயங்கள். இதையெல்லாம் சற்றும் உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது வந்துவிட்டது என் செல்லமே. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்றும் யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற சில மனிதர்கள் எப்பொழுதும் நம்பிவிட முடியாது. ஆனாலும் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களையும் வெளிப்பேச்சு மட்டும் நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடத்தில் நடித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள், அவர்களுடைய உண்மை முகம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இந்த விஷயத்தை நீ கேட்டுவிட்டேயானால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை காரியங்களும் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். என் தங்கப்பிள்ளையே, இந்த வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டேயானால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்பதுதான் உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, இன்று இரவு நிச்சயம் இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. என் அன்பு பிள்ளையே, நீ உறங்கும் பொழுது உன்னுடன் ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினால் போதும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக மாறும். அது மட்டுமல்ல, தேவையில்லாத கனவுகளும் எதிர்மறை எண்ணங்களும் எல்லாம் உன் கண் முன்னாலே வராது. தெய்வ சக்திகள் உன்னோடு இருப்பதை எல்லாம் இதனால் நீ உணர்ந்து கொள்வாய். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை என்ன என்று நீ அறிந்திருக்கலாம். இதுவே தெரியாமல் நான் இத்தனை நாட்கள் இருந்திருக்கின்றோமோ என்று நீ ஆச்சரியப்பட்டு நான் பார்க்க வேண்டி இருக்கும். இந்த அம்மா தக்க சமயத்தில் உனக்கான இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். ஏனென்றால் என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத கனவுகளும் தேவையில்லாத கற்பனைகளும் எதையெதையோ நினைத்து எந்நேரமும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதில் ஒரு விதமான பயத்தை நீ வைத்து கொண்டுதானே இருக்கின்றாய். எதையெதையோ தேவையில்லாமல் நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் செல்லமே? சில நேரங்களில் எல்லாம் அதற்காக கவலைப்படுகின்றோம் என்று உனக்கே தெரியாமல் நீ நினைக்கின்றாய். இது என்னதான் வாழ்க்கை, நான் எதைப்பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயோ அல்லவோ? என்னுடைய மனநிலை என்ன? நான் சாதாரணமாக தான் இருக்கின்றேனா? என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் நமக்கு இது போன்று நடந்துவிடுமோ என்று தோன்றுகின்றது. இப்படியெல்லாம் எதற்கு தோன்றுகின்றது? இப்படியெல்லாம் எதற்காக தோன்றுகின்றது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயோ அல்லவா? இதை பற்றி அறியாமலே என்னதான் நினைப்பது, மனதிற்குள் என்ன கஷ்டங்கள் தான் வருகின்றன என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எந்நேரமும் குழப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? மற்றவர்கள் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துவிட்டால் எனக்கும் இது எல்லாம் நடந்து விடுமோ என்ற கற்பனையில் நீ மூழ்கி விடுகின்றாய். உனக்கான தெளிவு வேண்டும் என்று என்னிடத்தில் நீ இப்பொழுது கேட்டு நிற்கின்றாய் அல்லவா என் செல்லமே? இந்த அம்மாவின் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவும் எண்ணங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதை நீ நம்பிவிட்டு பிறகு உனக்கு தேவையெல்லாம் நான் கொடுக்காமல் விட்டுவிடுவேனா? என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று தான் இந்த அம்மா உன்னிடத்தில் உனக்காக துணையாக நிற்கின்றேன். உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தி விடாமல் என்னுடைய அன்பினை முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய். நீ என்னை எப்பொழுது அழைத்தாலும் நான் உனக்காக உடனே ஓடி வந்து விடுவேன். இன்று இந்த அம்மா நீ எதற்கு தேடி வந்தாயோ அதுவல்லவா உனக்கு நல்லதே நடக்கப் போகின்றது. ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை மட்டும் இரவில் தூங்கும் பொழுது உன் தலையணை அடியில் வைத்து நிச்சயமாக எந்த கஷ்டங்களும் உன்னை வந்து சேராது என்பது இந்த அம்மா சொல்கின்றதை நீ முழுமையாக கேட்க வேண்டும்.